பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இங்கே கொடுங்க, பிடிச்சிக்கோங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். யாரோ நம்மளை பூட்டி வச்சு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அவன் நம்ம லவ்வுக்கு உதவி தான் பண்ணியிருக்கான். அதை கொடுத்தால் கொடுங்க, எடுத்தே சென்று விட்டாள். இப்போ பயப்படாம உட்காருங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். என்ன முத்து இந்த நேரத்தில்? மகேஷ் சார் வர சொல்லியிருந்தாருண்ணே, அவர் வந்துட்டாரா? மகேஷ் சாரா? இல்லையேப்பா. ஆமாம், இந்த நேரத்தில் எதுக்கு வர சொன்னார்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்ணே, அது வந்து சார். என்ன முத்து, உள்ள போய் பாத்தியா? இல்லை சார், நானே இப்போதான் சார் வந்தேன். உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? சார் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு சார்? அன்பும் ஆனந்தியும் குடோன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை சார், அவங்க அப்பயே போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? ஆமாம் சார், ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க சார். எப்ப போனாங்க? டைம் ஏதாவது தெரியுமா? டைம் எனக்கு சரியா தெரியல மேடம். கடைசியா கருணாகரன் சார் தான் போனாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மித்ரா மேடம் கூட அந்த நேரத்தில் தான் போனாங்க. மித்ரா, நீ எப்ப இங்க இருந்து கிளம்புன? நான் ஒரு 5:30க்கு கிளம்பிட்டேன் மகேஷ். அப்போ 5:30க்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்களா? முத்து சார், கருணாகரன் சார் அன்புக்கு வேலை கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆனா கருணாகரன் சார் கிளம்புறதுக்கு முன்னாடியே அன்பு ஆனந்தி 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிருக்காங்க. எனக்கும் அதான் சார் புரியல. ஒருவேளை 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போகணுன்றதுக்காக மறுபடியும் எதுவும் கருணாகரன் சார் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்களா, என்ன ஏதுன்னு தெரியலையே சார். எவ்வளவுதான் தேடினாலும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறோம். எங்க தான் போனாங்க 2 பேரும்? சார், ஆனந்தியும் அன்பும் கண்டிப்பா இங்க இருக்க வாய்ப்பே இல்லை சார். எப்படி சொல்ற முத்து? அவங்க இங்க இருந்திருந்தா அவங்க 2 பேரோட பைக்கும் சைக்கிளும் இங்க தானே சார் இருந்திருக்கும். அதுவும் இல்லையே சார். என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு சொல்ற வார்த்தையே வராத அளவுக்கு அம்புட்டு பாசமா பாத்துக்கிறீங்க. உங்க ஹாஸ்டல்ல உங்க நிழல்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்மா. செக்யூரிட்டி அண்ணன் சொன்ன மாதிரி
அவங்க இங்கேருந்து கிளம்பி இருக்கணும் சார். ஆனால் எங்கே போயிருக்காங்க, என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு தான் தெரியல. நீ எவ்வளவுதான் டென்ஷன் ஆனாலும் உன்னால ஆனந்திய பார்க்க முடியாது. நான் நினைச்சாதான் பார்க்க முடியும். ஆனந்தி ஆனந்தின்னு உருகுறல்ல, நைட்டு முழுக்க தேடி அலைஞ்சு உன் கோவம் தலைக்கு ஏறணும். அந்த கோவம் தான் ஆனந்திய உன்கிட்ட இருந்து பிரிக்க எனக்கு இருக்கிற ஒரே வழி. எனக்கு தெரிஞ்சிடும். நைட்டு முழுக்க ஒரு பையனோட உன் ஆனந்தி இருக்கான்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவன்னு நான் பாக்குறேன் மகேஷ். ஏங்க தூக்கமா வருதா? தூங்குறீங்களா? இங்கேயா? புது இடத்துல அம்புட்டு சீக்கிரம் எனக்கு தூக்கம் வராது, ஒரு மாதிரி இருக்கும். ஏங்க போய் பேசுறீங்க? இதே குடோன்ல நீங்க தூங்குறத நான் பார்த்துருக்கேனே. என்ன சொல்றிய? நான் எப்போ எங்கிட்டு தூங்குனேன்? நீங்க வேலைக்கு வந்த புதுசுல இதே குடோன்ல நல்லா படுத்து தூங்குனீங்க. அப்போ உங்களை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நான் தான் பாடுபட்டு உங்களை மறைச்சேன். இப்ப புரியுதா எப்ப தூங்குனீங்கன்னு? நான் அன்னைக்கு வேலை செஞ்சு ஏதோ அசதியா இருந்தேன், அந்த அசதியில தான் தூங்குனேன். நான் எதுவும் நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தூங்குனீங்கன்னு சொல்லலையே. இங்க தூங்குறது புதுசு இல்லைன்னு தான் நான் சொன்னேன். இருங்க வரேன். ஏங்க எந்திரிங்க. ஓகே ஆனந்தி, வாங்க வந்து பாருங்க. இப்போ படுத்துக்கோங்க. இல்ல, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன், பிறகு படுத்துக்கிறேன். தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க. வருதுதேன், ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம்.